வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் பார்க்க போகிறோம். திருக்குறள் என்ன திருக்குறள்? 12ஆம் வகுப்பினுடைய திருக்குறள் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குறள். ஒரு முறை சேர்ந்து சொல்லலாமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பாருங்க, இப்போ இந்த திருக்குறளுடைய பொருள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்வாழ்க்கை அப்படின்னா இல்லற வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். அன்பும் அறனும் உடையதாக ஒரு இல்வாழ்க்கை விளங்குமானால், ஒரு இல்லற வாழ்க்கை இல்வாழ்க்கை அன்போடையும் அறத்தோடையும் இருக்கும்னா அதுவே பண்பையும் பயனையும் தருங்கிறாங்க. இப்போது வாழ்க்கையில் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னா, அன்பை ஃபாலோ பண்ணணும், அறனை ஃபாலோ பண்ணணும். இந்த அன்பையும் அறனையும் ஃபாலோ பண்ணி, புரியுதுங்களா, அதை கொண்டு நம்ம இல்லற வாழ்க்கையை நடத்தணும். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பண்பும் பயனும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். இரண்டாவது திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது குறள். சொல்லலாமா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த மாதிரி குறள் நடத்தும் போதெல்லாம் ஒரு ஆசிரியர் எந்த இடத்துல நிறுத்துறாரோ அந்த இடத்துல நீங்களும் நிறுத்துனீங்கன்னா, கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா வீட்டில் போய் படிக்கும்பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஒரு கோடு போட்டுக்கலாமா? வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதனுடைய பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வாழ வேண்டிய அறவழியில் நின்று வாழ்கின்றவர். உலகத்தில் வாழும் பொழுது அறவழியில் நின்று வாழக்கூடியவர் வானுலகத்தில் அவர் இறந்ததுக்கு பிறகு கூட தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவாருங்கிறாங்க. அப்போ உலகத்தில் வாழும்போது போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, சூது இதெல்லாம் இல்லாமல் நேர்மையான முறையில், உண்மையான வழியில், வாய்மையான முறையில் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி வாழக்கூடிய ஒரு மனிதன் மறைந்த பிறகு எங்கே போயிடுவோம்? தெய்வத்துக்கிட்ட போயிடுவோமா இல்லைங்களா? அப்போது தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம பார்க்கணும், எப்படி வாழ போகிறோங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த குறள் மூலிமா என்ன பண்ணுவோம்? திருக்குறளில் இல்லாத மருந்தே கிடையாது. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்துட்டு தவிக்கிறீங்க, அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? திருக்குறளில் மருந்து இருக்குது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கீங்களா? திருக்குறளில் மருந்து இருக்குது. நிறைய பேர் நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, திருக்குறளை ஒரு புத்தகமாக நினச்சி மட்டும் படிக்கிறோம். நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்திருக்கலாம், அல்லது எந்த மதத்தை வேணால் சேர்ந்திருக்கலாம். ஒவ்வொரு மதத்துக்கும் நமக்கு புனித நூல்கள் இருக்கின்றன. இந்துக்களாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட புனித நூல், இஸ்லாமியர்களாக இருந்தால் குரான், அதுமாரிலாம் நிறைய புனித நூல்கள் இருக்கின்றன. எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு புனித நூல் திருக்குறள். உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். இதை எழுதுனது யார்? திருவள்ளுவர். நல்லதாக போச்சு, எங்கடா சொல்லாமல் போயிருவீங்கன்னு பார்த்தேன். யாருங்க? திருவள்ளுவர். அவருக்கு வேறு பெயர்கள் இருக்கா சார்? நிறைய பெயர்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு எப்போ திரும்ப கற்றுக் கொடுத்துருப்பாங்க? இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 12ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கீங்க. 2ஆம் கிளாஸ்லேயே திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை அப்படின்லாம் சென்னா போதார், பொய்யில் புலவர் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குதுன்னு நான் இப்போ கேட்க போகிறேன். என் இதயம் வெடிக்காத மாதிரி ஒரு நல்ல ஆன்சரை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதயம் சுக்குநூறாக வெடிச்சிருச்சு. போய் எத்தனை குறள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு பாருங்கள். திருக்குறளில் அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழேயும் 10 குறள் இருக்குது. நம்ம தடுமாறி சிக்கி சின்னாமின்னமாகி ஏதோ பாவம் வந்துட்டோம், 12வது வரைக்கும் வந்துட்டோம். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்கவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் புரியுதாங்களா? அல்லது வயது முதிர்ந்து இப்போ படிக்கணும், ப்ரொமோஷனுக்காக படிக்கணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் மறந்து போயிருக்கும் எத்தனை திருக்குறள் இருக்குது, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, ஒவ்வொரு அதிகாரத்துலையும் எத்தனை குறள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் என்ன இருக்குங்க, மறந்து போயிருக்கும். இது ஒரு நல்ல சான்ஸ். போயிட்டு நீங்கள் இந்த வீடியோலேயே என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் இத்தனை அதிகாரம் இருக்குது சார், இத்தனை திருக்குறள் இருக்குது சார்னு போட்டிங்கன்னா மற்ற நேயர்களுக்கும் இது என்னாகும், பயனுள்ளதாக இருக்கும். புரியுதாங்களா?
அப்போது திருக்குறளில் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. திருக்குறள் ஒரு அருமருந்து. எல்லா பிணினா நோய்ங்க, எல்லா நோய்க்கும் தீர்வு எங்கே சார் இருக்குன்னா திருக்குறளில் இருக்குது. அப்படியாப்பட்ட திருக்குறளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். 1ஆம் கிளாஸில் ஆரம்பிச்சிருப்போம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு. இப்போ எங்கே வந்து நிற்கிறோம், 12ஆம் கிளாஸில் வந்து நிற்கிறோம். வருஷத்துக்கு 10 குறள்னா கூட 12 வருஷத்துக்கு 120 குறள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மை காட்ஸ் கிரேஸ் வாய்ப்பில்லை ராஜா, 120 குறள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அட்லீஸ்ட்டு இப்போ 10 குறளையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்போது 2வது குறளில் பாருங்கள் நம்மளை எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு மோசடிக்காரனாக வாழ்ந்துருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம மற்ற ஏமாத்துக்காரனாக வாழ்ந்துருக்கலாம், மற்றவங்கள்ட்ட சூது பண்ணி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து நம்ம என்னவா மாறிக்கணும், நல்லவனாக மாறிக்கணும். அப்படி மாறினீங்கன்னா இறந்த பிறகு கூட தெய்வத்துக்கு இணையாக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் இந்த குறள் சொல்லுது. 3வது குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. சார் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள் சார். செய்யாமல் செய்த உதவிக்கு ஒரு கோடு போட்டுக்கலாமா? வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது சேர்த்து சொல்லலாமா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இன்னொரு முறை சொல்லுங்க. அப்படின்னா என்ன சார்? செய்யாமல் செய்த உதவி, அந்த பையன் எனக்கு இது வரைக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை, அந்த மனிதன் இது வரைக்கும் எனக்கு எந்த உதவியும் செஞ்சதில்லை, ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு உதவி செய்கிறேன். ஆனாலும் இந்த காலத்தில் அப்படியா இருக்கிறோம், இவனுக்கு உதவி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, இவன் இதுக்கு முன்னாடி நமக்கு எதாவது செஞ்சுருக்கிறானா அப்படின்லாம் பார்க்குறான். அப்படிலாம் இல்லை. தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு, புரியுங்களா, நம்ம யாருக்கும் உதவி பண்ணனதில்லை, ஆனாலும் ஒரு சிலர் நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? மண்ணுலகம் மட்டும் இல்லை, விண்ணுலகத்திலையும் கைமாறு கொடுத்தாலும் ஈடாகாதுங்கிறாங்க. இந்த மண்ணுலகத்தில் நீங்கள் செய்கிற கைமாறு மட்டும் இல்லை, விண்ணுலகத்துக்கு போய் நீங்கள் கைமாறு கொடுத்தாலும் அது ஈடாகாதுங்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க செய்யாமல் செய்த உதவிக்கு. அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணதில்லை, ஆனால் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னா அவரை நீங்கள் அதற்கு ஈடாக மண்ணுலகம் அப்படின்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த நிஜ உலகத்தில் இது செய்யக்கூடிய ஈடு மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் வானகம், வானகம் என்னதுங்க, விண்ணுலகத்துக்கு போய் நீங்கள் அவருக்கு ஈடாக ஏதாவது செஞ்சால் கூட அது ஈடு ஆகாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஒரு டைம் படிச்சிடலாமா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அடுத்த குறள் பாருங்க. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு முறை சொல்லலாமா? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது அன்று. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை மறக்கக்கூடாது. நம்ம யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கூடாது. பொழுது நிற்கும், நான் தானே உனக்கு செஞ்சேன், நான் இல்லைன்னா நீ படிச்சிருப்பியா, நான் இல்லைன்னா இதை செஞ்சுருப்பியா அப்படின்னு போய் குத்தி காமிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்ப்பே பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போது நீங்கள் செய்த உதவியை அன்றைக்கே மறந்துடணும். நீங்கள் செய்த உதவியை அன்றைக்கே என்ன பண்ணிடணும், மறந்துடணும். அடுத்தவங்க செய்த உதவியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த குறள் எழுதும்போது அந்த து அப்படிங்கிற எழுத்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்களே சார், அதை நம்ம போடணுமா சார்? கண்டிப்பாக போட்டு தான் எழுதணும். இந்த குறள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், போட்டு தான் எழுதணும். பாருங்கள், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நாம் செய்த நன்றியை மறந்து விடலாம், நமக்கு செய்த நன்றியை மறந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த குறளினுடைய விஷயம். அடுத்த கேள்வி என்ன இருக்குது, அடுத்த குறள் பார்க்கலாங்களா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். சொல்லுங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது எதை மறந்தாலும் எதை செய்தாலும் புரியுதுங்களா, அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் செஞ்ச நன்றியை மறந்தீங்கன்னா அதற்கு மன்னிப்பே கிடையாது. செஞ்ச நன்றியை மறந்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எத்தகைய அறத்தை மறந்தவர்க்கும், எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை மறந்தவர்க்கும் அதிலிருந்து தப்புவதற்கு வழி இருக்குது.
இல்லை ஒரு மன்னிப்பு கொடுப்பான் ஆண்டவன். என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல போ, தெரியாமல் பண்ணிட்டேன், மறந்துடலாம். ஆனால் உங்களை தூக்கி விட்டவங்களுக்கும் உங்களுக்கு உதவி செஞ்சவங்களையும் நீங்கள் மறந்தீங்க, உங்களுக்கு செய்த நன்றியை நீங்கள் மறந்தீங்கன்னா அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழியே கிடையாது. அந்த தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, அனுபவிச்சு தான் ஆவீங்க. அதுதான் சொல்கிறாங்க, என் நன்றி கொன்றார்க்கும், எந்த நன்றியை கொன்றவர்க்கும், கொன்றவர்னா மறந்தவர்க்கும். சரிங்களா? சினம் உய்வுண்டாம். உய்வுண்டுனானதுங்க பாவத்தை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உய்வில்லை ஆனால் வாய்ப்பே இல்லை. என்னது, செய் நன்றி கொன்ற, செஞ்ச நன்றியை மறந்தவருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அடுத்த குறள் பாருங்கள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. போன வீடியோவில் கூட நம்ம செய்யுள் வினாக்கள் நடத்தும் பொழுது இதை பற்றி பேசியிருந்தோம். ஒரு மனிதனை கொல்லக்கூடிய மிகப்பெரிய கருவி எதுனா கோபம், சினம், தன்னைத்தானே கொல்லக்கூடிய கோபம். அதே போல தான் பாருங்கள் இங்கே குறளை பார்க்க போகிறோம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சொல்லுங்க பார்க்கலாம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. சொல்லுங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. சொல்லுங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. காவாக்கால், காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னையே கொல்லும் சினம். ஒரு முறை ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துட்டிங்களா? தன்னைத்தான் எந்த நை போட்டிருக்காங்க புரியுங்களா? சினத்துக்கு எந்த நா போட்டிருக்காங்க? காவாக்கால நம்மளால் வாய்க்கால் எழுதி இருந்துருவானுங்க. கவக்கால், காவக்கல் அப்படின்லாம் எழுதி இருந்துருவாங்க. ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, துணைக்கால் எங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமான குறள் புரியுங்களா? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்படின்னா என்ன சார்னா, ஒருவர் தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்பினால் அவர் எதை காத்துக்கணும்? சினத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? சினத்தை காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளவில்லை என்னால் சினம் உன்னையே அழிச்சிடும். கோவப்பட்டால் யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஊர் வாயை நம்மளால் மூடவே முடியாது. நம்ம காதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்? க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? அப்போ காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீ பொங்கி எழுறேன், போராடுறேன் அப்படின்லாம் போகலாம். நல்ல விஷயத்துக்கு போகலாம். உன்னை உசுப்பேத்துறவங்கள்ட்ட போயிட்டு நீ போய் கோவப்பட்டுனா அப்படின்னா நஷ்டம் யாருக்குங்க? புரியுங்களா? பகையாளியை உறவாடி கொள்ள வேண்டும்னு ஒன்று இருக்குது. பகையாளியை உறவாடி கொள்ள வேண்டும். உனக்கு பகையாக இருக்கிறவனை நீ என்ன பண்ணணும்? அவனை கூட வச்சுக்கிட்டே ஜெயிச்சு காமிக்கணும். புரியுங்களா? அவன் கூட வச்சுக்கிட்டே ஜெயிச்சுக்கணும். அவனை பகைச்சிக்கூடாது. பகைச்சிக்கிட்டீங்கன்னா அவன் செய்கிற திட்டம் உனக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கோவப்படக்கூடாது. எதுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? கோவப்படக்கூடாது. பொசுக்குன்னு கோவம் வந்தது. 2K கிட்ஸ் அன்னைங்களா பொசுக்குன்னு கோவம் வந்தது. ஜென்சி கிட்ஸுக்கு அதுக்கு மேலே பொத்துக்கிட்டு கோவம் வருது. எதுக்கு தான் அப்படி கோவம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. கோவம் வந்தால் யாருக்கு நஷ்டம்? இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். சரிங்களா? யாருக்கு நஷ்டம்? அது உங்களுக்கு தான் நஷ்டம். இவனுக்கு சொன்னால் மட்டும் என்ன செஞ்சிட போகிறான்? கோவப்பட்டு போயிடுவான்டா. அப்போ நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடும். புரியுங்களா? அது நமக்கு தான் நஷ்டம். அப்போது தயவுசெய்து கோவப்படாதீங்க அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும். சேர்ந்து படிக்கலாமா? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும். இந்த சினம்ங்கிறது போன குறளில் தான் பார்த்தோம். கோபம் அது தன்னை தானே மட்டும் அழிக்காது. புரியுங்களா? கூட இருக்கிறனையும் சேர்த்து என்ன பண்ணிடும்? நீ பட்ட கோபம் குடும்பத்தை நடுத்தரில் நிறுத்திடும். நீ பட்ட கோபம் அப்படி தான். எங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வாழ்க்கையில்னா எங்கள்கிட்ட படித்த ஒரு மாணவன் டக்குன்னு வாதியார் திட்டார்னு கோவப்பட்டான். வாதியார் திட்டார்னு கோவப்பட்டான். உணர்ச்சி வசப்பட்டன்னு வாதியார் சும்மா இருப்பாரா? அவரும் டக்குன்னு என்ன பண்ணுறாரு? கோவப்பட்டோன்னு பெரம்பெடுத்து லைட்டாக, டாய் இப்பெல்லாம் கோவப்படக்கூடாது, நான் உன்னோட வயசு பெரியதுன்னு அடிச்சிட்டாரு. அதே பெரம்பை வாங்கி அவன் என்ன பண்ணுறான்? வாதியாரை அடிக்க கை வாங்கிட்டான். இப்போ வாதியார் அந்த ஸ்கூலில் தான் இருக்கிறாரு. ஆனால் பையன் பற்றையில் வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த பையன் நம்மக்கிட்ட வந்து படிக்கணும், டுட்டோரியல் காலேஜ் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறான். இப்போ அந்த கோவத்தை அங்கேயே கட்டுப்படுத்தியிருந்தானா இன்னும் வரைக்கும் அவர் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ லாயராகவோ ஏதோ ஒரு வகையில் ஆயிருக்கலாம். இப்போ 15 வருஷம் கழித்து வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிறான். அப்போது அந்த ஒரு நாள் செய்த அந்த தவறு, அந்த கோபம் கட்டுப்படுத்தாதனால 15 வருஷம் வாழ்க்கை அவனுக்கு நஷ்டம். அடே எங்கள் அப்பா, இப்போ அவன் பையன் 10th படிச்சுட்டு இருக்கிறான். புரியுதுங்க இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். அப்போ கோவத்தை நம்ம என்ன பண்ணுங்க? கண்ட்ரோல் பண்ணும். இல்லைன்னா அவனும் கெட்டு போய் அவன் ஃபேமிலியும் கெட்டு போய் எல்லாம் போயிடும். இல்லை நம்மளை கோவப்படுத்துகிறாங்களா? நீ ஜெயிச்ச மாதிரி இருக்குதுப்பா. ஆமாம் நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்ச மாதிரி இருந்துரு. நியாயத்துக்காக கோவப்படலாம், அதுக்குன்னு கோவமே படக்கூடாதுன்னு சொல்லல. நியாயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? கோவப்படலாம். சும்மானாச்சும் உன்னை உசுப்பேற்றுறான், கோவப்படுத்துறான்னா உன்னை தோக்கடிக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிறான்னு அர்த்தம். புரியுங்களா? நீ தோற்றக்கூடாது. புரியுங்களா? அதுதான் சொல்கிறாங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி நடந்துங்க நெருப்பு. புரியுங்களா? அது ஒன்றை மட்டும் எரிக்காது, உன் இனத்தையும் சேர்த்து
எரித்து விடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் சொல்லுங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவே மிகும் அப்படின்னா என்ன சார்? நுண்ணிய அப்படின்னா பல அறிவு சார்ந்த நுண்ணிய அறிவு உடையவர்ப்பா இவர். நுண்ணிய அறிவு உடையவர்ப்பா அப்படின்னா நுண்ணியன்னா பல அறிவு சார்ந்த நூல்களை ஒருத்தர் கற்றுருக்கார். அவர் பார்த்து எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்காரு. அவர் புக்கில் அவர் ரேக்கில் பார்த்தீங்கன்னா பல வகையான புதிய அறிவுள்ள புக்கெல்லாம் இருக்குது. பயங்கரமான புத்தக படிப்பாக இருக்கிறாரு. உங்கள் பேர் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? படிப்ஸா? பயங்கரமான படிப்ஸாக இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்போங்களா அதுமாரி நிறைய நூல் அறிவை வளர்க்கக்கூடிய நூலை கற்றுக்கிட்டாலும் உண்மை அறிவே மிகும். அவருக்குள்ளன்னு சொல்லிட்டு சில ஆற்றல் இருக்கும். அதுதான் கடைசியாக நிற்கும். அதுதானதுங்க கடைசியாக நிற்கும். இப்போ நிறைய பேர் படிச்சுருப்பாங்க. ஆனால் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இப்போ நீங்களே எடுத்துக்கலாம். 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. இல்லை என்னென்னமோ படிக்கிறீங்க. தமிழ் படிக்கிறேங்கிறீங்க, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறேன், பொருளியல் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், பயாலஜி படிக்கிறேன், என்னென்னமோ படிக்கிறீங்க. ஆமாம் இல்லைங்களா? பல அரிய வகை நூல்கள்லாம் கற்றுக்குறீங்க. சித்தப்பா வீட்டுக்கு வந்தால் எந்திரிச்சு நிற்கணும்னு தெரிய மாட்டேங்குது. பெரியப்பா வீட்டுக்கு வந்தால் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும்னு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. வந்தாலும் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ நீ நுண்ணிய நூல்கள் பல கற்றிருந்தும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அது ஒன்று. இன்னொன்று, நீ எவ்வளோ நூல்கள் கற்றுக்கிட்டாலும் உனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அறிவு என்னன்னு யோசிக்கணும். ஒரு சிலருக்கு நல்லா பேச்சு வரும், ஒரு சிலருக்கு கையெழுத்து நல்லா வரும், ஒரு சிலர் சில கலைகளில் நல்லா இருப்பீங்க. கலைகள்லாம் என்னதுங்க? ஒரு டான்ஸு, பாட்டு பாடுறது, அதுமாரி கலை விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. அந்த அறிவு என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஆனால் அது உங்களுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னமோ சொல்லுவீங்களே என்னதுங்க? சிங்கமா? சிங்கம். சரிங்களா? அதை தட்டி எழுப்பணும். அது என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பணும். நீங்கள் எத்தனை அறிவுள்ள புத்தகங்கள் படித்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க அறிவு தான் கடைசியாக உங்களே காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒரு டைம் இந்த குறள் எல்லாத்தையும் படிச்சிடலாமா? படிக்கலாமா வேணாமாங்க? ரைட். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றன்று இல்லை, நன்றன்று. திரும்ப சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அடுத்தது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப் புனையச் சுடும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நன்றி. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கூட திரும்ப அனுப்பி விட்றோம். நன்றி, வணக்கம்.